குருவே துணை வாடிக்கையாளர்களுக்கும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ரிஷபலக்னத்துக்கு குருதசை என்ன செய்யும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். குருதசை ரிஷபலக்னத்துக்குலாம் 8-11 கூடியவராக வராரு. ஏன்னா 8-11 கூடியவர் அப்படிங்கும்போது ரிஷபம் ஸ்திரராசியாக வருது. ஸ்திரராசியாக வர்றதுனால இந்த 8ஆம் அதிபதி மாரகாதிபதியாக வராரு குரு பகவான். அந்த மாரகாதிபதியாக குரு பகவான் உங்கள் ரிஷப லக்னத்துக்கு தொடர்பு கொண்டாதான் அந்த தசை நடக்கும்போது உங்களுக்கு பெருத்த அளவில் கெடுதல்களை செய்யும். அல்லது உங்கள் லக்னத்துக்கு தொடர்பில் இல்லை அப்படின்னா அதிகப்படியான கெடுதல்கள் செய்யறதுக்கு வாய்ப்புகள் வராது. ஏன் அப்படின்னா கன்னியில் இருந்தாருன்னா 9ஆம் பார்வையாக ரிஷபத்தை பார்ப்பார். அதே விருச்சிகத்தில் இருந்தால் 7ஆம் பார்வையாக பார்ப்பார். அதே மகரத்தில் இருந்தாருன்னா குரு பகவான் 5ஆம் பார்வையாக உங்களுடைய ரிஷப லக்னத்தை பார்ப்பார். அப்படி தொடர்பில் இருந்து அதனுடைய திசையை நடத்தினா உங்களுக்கு பெரிய அளவில் குரு பகவான் கஷ்டத்தை கொடுத்துருவார். கஷ்டத்தை கொடுத்து நிவர்த்தி பண்ணுவார். ஏன்னா மாரகாதிபதினா உடனே மாரகத்தை பண்ணாது. பண்ணுற அளவுக்கு வயசு அதுக்கு தகுந்த வயசு ஆயிருந்தால் தான் அந்த மாரகத்தை அந்த திசையில் கெடுதல்கள் பண்ணுவார். அல்லது ஆயுள் ஸ்தானாதிபதி 8ஆம் அதிபதியும் உங்களுடைய லக்னாதிபதியும் கெட்டிருந்தால் தான் இந்த திசையில் மாரகத்தை உண்டு பண்ணுவார். கஷ்ட காலத்தை அதிகமாக உண்டு பண்ணுவார். இல்லை அதெல்லாம் நல்லா இருக்குது, உங்களுடைய லக்னாதிபதி நல்லா இருக்கார் அப்படின்னா அந்த திசையில் ஒன்றும் பெருத்த அளவில் கெடுதல்கள் செய்ய மாட்டார். அதனால் இப்போ லக்னத்தில் இருந்தால் என்ன பலன் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்குறோம். ஒவ்வொரு வீடுகளில் இருந்தால் என்ன பலன் நடக்குங்கிறத பற்றியும் பார்க்கலாம். லக்னத்தில் இருந்தார்னா லக்னத்தில் இருக்கக்கூடாது. ஏன்னா 8ஆம் அதிபதி லாபாதிபதியாகவும் 11ஆம் அதிபதியாகவும் வராரு. வந்தாலுமே அவர் லக்னத்தில் இருந்து தசையை நடத்தக்கூடாது. தசையை நடத்தினார்னா கஷ்ட காலத்தை கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்பு கொடுப்பார். கொடுத்து நிவர்த்தி பண்ண வச்சுருவார். ஏன்னா அந்த அளவுக்கு உயிருக்கு ஆபத்து வர அளவுக்கோ மாரகம் பண்ணுற அளவுக்கோ கெடுதல்களை பண்ண மாட்டார். குரு பகவானுக்கு அந்த சுபத்தன்மை இருக்கிறதுனால அந்த அளவுக்கு பெரிய லெவலுக்கு கஷ்டத்தை கொடுக்க மாட்டார். ஒன்றும் பயப்பட தேவையில்லை. அதே 2ஆம் இடத்துல குரு பகவான் இருந்தார்னா நல்ல யோக பலனையும் கொடுத்துருவார். ஏன்னா 2ஆம் இடங்கிறது குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், தனஸ்தானம். இந்த ஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறது நல்ல குடும்பத்தை அமைச்சு கொடுப்பாரு. திசை நடந்தாலும் நடக்காட்டியாலும் திசையை நடக்காது இருந்தாலும் நல்ல குடும்பத்தை அமைச்சு கொடுப்பாரு. 2ஆம் இடத்துல குரு பகவான் இருந்தாருன்னா, புதன் வீட்டில் இருந்தாருன்னா தன் 8ஆம் இடத்தை ஆயுள் ஸ்தானத்தையே பார்க்குறாரு. உங்களுடைய 7ஆம் பார்வையாக ஆயுள் ஸ்தானத்தை பார்க்கறதுனால ஆயுளை விருத்தி பண்ணி கொடுப்பாரு. 2ஆம் இடத்துல இருந்தாருன்னா பணவரவு அதிகப்படுத்தி கொடுப்பாரு. படிப்பை நல்லா படிக்க வைப்பார். வாக்குஸ்தானம் அப்படிங்கிறதுனால அந்த வீட்டில் இருந்தால் குடும்பத்தை நல்ல குடும்பத்தை அமைச்சு கொடுத்துருவார். இந்த மாதிரி 2ஆம் இடத்துல இருந்தார்னா நல்ல பலனை செய்வார். அதே 3ஆம் இடத்துல இருந்தார்னா 3ஆம் இடமும் ரிஷப லக்னத்துக்கு மாரக இடம். 3-8 ஸ்திர ராசிகளாக மாரக இடமா வந்துடுது. அப்போ அந்த 3ஆம் இடத்துல இருந்தார்னா அது அந்த 8ஆம் இடத்துக்கு 8ஆம் இடமா வந்துடுது. உங்களுடைய 8ஆம் இடத்துக்கு 8ஆம் இடமா வர்றதுனால அந்த தசை நடந்தாலும் அந்த 3ஆம் இடத்துல இருக்கும்போது அதிகப்படியான கெடுதல்கள் செய்ய மாட்டார். நல்ல யோக பலனியை தான் செய்வார். 3ஆம் இடம் சகோதரஸ்தானம், தைரியம், வீரியம், இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு வெற்றி ஸ்தானம்னு சொல்கிறது. அதை முழுசாக சொல்லணுன்னா ஒரே வரியில் வெற்றி ஸ்தானம்னு சொல்கிறது. அந்த நீங்கள் என்ன தொழில் செய்கிறீங்களா, நீங்கள் என்ன முயற்சி எடுக்கிறீங்களா, அதில் எல்லாமே வெற்றியாக தான் முடியும். 3ஆம் இடத்துல அந்த குரு பகவான் இருந்தார்னா வெற்றி கொடுப்பார். அதே 4ஆம் இடத்துல இருந்தார்னா நல்ல பலனையை தான் செய்வார். ஏன்னா 4ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறது அழியாத சொத்துக்கள், அசையும் சொத்து, எல்லா சொத்துக்களும் 4ஆம் இடம் தான். அந்த 4ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறது உங்களுக்கு நன்மையை தான் செய்யும். 4ஆம் இடத்துல இருந்துட்டு இந்த 10ஆம் இடத்தை பார்ப்பார் குரு பகவான் உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை. அப்படி தொழில் ஸ்தானத்தை பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல யோக பலனையை தான் கொடுக்கும். கெடுதல்கள் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் வராது. அதே 5ஆம் இடத்துல குரு பகவான் இருந்தார்னா 5ஆம் இடம் அப்படிங்கிறது பூர்வ புண்ணியம், புத்திஸ்தானம், புத்திரஸ்தானம். ஏன்னா புத்திரருக்கு காரகர் குரு பகவானே, தனத்துக்கு காரகரும் குரு பகவானே. அந்த புத்திரருக்கு காரகர் குரு பகவான் புத்திரஸ்தானத்தில் 5ஆம் இடத்துல இருக்கக்கூடாது அப்படிங்கிறது சொல்கிறது. அது தனிச்சு இருந்தால் தான் அது பிரச்சனை. வேறு ஏதாவது கிரகத்தோடு இருந்தால் அந்த குழந்தைங்க பாக்கியம்லாம் கொடுத்துருவார். ஏன்னா குழந்தைகளுக்கு காரகர் அந்த காரக வீட்லேயே 5ஆம் இடத்துலேயே இருக்கிறது நல்லதல்ல. அது தனிச்சு இருந்தால் தான் அந்த பிரச்சனை. மற்றபடி இன்னும் கெடுதல்கள் நடக்காது. பூர்வ புண்ணியம், பூர்வீகம் எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு.
5ஆம் இடத்துல குரு பகவான் இருந்தார்னா. அதே 6ஆம் இடத்துல இருந்தார்னா உங்களுக்கு நல்ல பலனையே தான், யோக பலனையே தான் செய்வார். ஏன்னா கெடுதல்கள் வராது, நல்லது நடக்கும். 6ஆம் இடங்கிறது ஒரு மறைவு ஸ்தானம். 8ஆம் அதிபதி 8ஆம் இடம் மறைவு ஸ்தானம், 6ஆம் இடமும் மறைவு ஸ்தானம். 8ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருந்ததுன்னா அது வந்து உங்களுக்கு கெட்டவன் கெட்டிலில் கிட்டிடும் ராஜயோகம்னு சொல்கிறது. அந்த யோகத்தை பெருத்த யோகத்தை கொடுத்துருவார், நல்லதே செய்வார். அதே 9ஆம் இடத்துல இருந்தார்னா சாரி 7ஆம் இடத்துல, 6ஆம் இடம் சொல்லிட்டு 7ஆம் இடத்துல இருந்தார்னா அவர் 7ஆம் இடம் வந்து நட்பு வீடாக வருது. அவருடைய 8ஆம் இடத்துக்கு அது 12ஆம் வீடாக வருது. அப்படி வரும்போது இந்த 7ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கலாம். குரு பகவான் ஆணாக இருந்தால் மனைவி ஸ்தானம், பெண்ணாக இருந்தால் கணவர் ஸ்தானம், கலஸ்தர ஸ்தானம்னு சொல்கிறது. அந்த வீட்டில் இருக்கலாம். குரு பகவான் இருக்கிறது வந்து நல்ல கணவரையோ நல்ல மனைவியையோ கொடுப்பாரு. அவர் 8ஆம் அதிபதியாக இருந்தாலும் அந்த 8ஆம் இடத்துக்கு அது மறைவு ஸ்தானமாக இருக்கிறதுனால நல்லதே தான் செய்வார், கெடுதல்கள் செய்ய மாட்டார். அதே 8ஆம் இடத்துல இருந்தார்னா ஆயுள் ஸ்தானம், ஆயுளுக்கு காரகர் சனி பகவான். 8ஆம் இடத்துல ஆயுள் ஸ்தானாதிபதி ஆயுள் ஸ்தானத்துலேயே இருக்கிறது உங்களுக்கு வந்து ஆயுளை விருத்தி பண்ணுவார், பெருத்த ஆயுளை விருத்தி பண்ணுவார். அதே வந்து 11ஆம் இடத்துக்கு அது வந்து 10ஆம் இடமா வருது. அப்படி வர்றதுனால அது 8ஆம் இடத்துல இருக்கலாம். குரு பகவான் இருந்து திசை நடத்தினாலும் கெடுதல்கள் நடக்காது. நீங்கள் செய்யும் தொழில் லாபத்தையே தான் கொடுக்கும், பெரிய அளவில் நன்மையை செய்வார். அதே 9ஆம் இடத்துல இருந்தார்னா 9ஆம் இடங்கிறது வந்து நீச்ச வீடு, சனி வீடு, தொழில்காரகருடைய வீடாக இருக்குது. அது நீச்ச வீடாக இருக்கிறதுனால அதுவும் வந்து உங்களுக்கு நல்ல பலன் தான் கொடுக்கும். ஏன்னா 8ஆம் அதிபதி மாரகாதிபதியாக வந்து அவர் நீச்ச வீட்டில் இருந்தார்னா வக்ரம் அடையாமல் இருக்கணும். வக்ரம் அடைஞ்சார்னா அதிகப்படியான கெடுதல்கள் செய்கிறதுக்கு வாய்ப்பு வந்துடும். அவர் வந்து நீச்ச வீட்டில் இருக்கிறதும் உங்களுக்கு நல்ல பலனை தான் கொடுப்பாரு, கெடுதல்கள் செய்ய மாட்டார். அதே 10ஆம் இடத்துல குரு பகவான் இருந்தார்னா 10ஆம் இடத்துல இருக்கலாம். 10 தொழில் ஸ்தானம், தொழில் ஸ்தானத்தில் இருந்து இந்த சிம்ம வீட்டை பார்ப்பார், 4ஆவது வீட்டை பார்ப்பார் குரு பகவான். அப்போ அந்த 4ஆவது வீட்டையும் பார்ப்பார் 10ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவான். உங்களுடைய 2ஆவது வீட்டையும் பார்ப்பார் 5ஆம் பார்வையா. அப்படி பார்க்குற போது தனஸ்தானத்தையும் பார்க்குறாரு, 4ஆம் இடத்தையும் பார்க்குறாரு, அவங்களுடைய 6ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அந்த இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவான் வந்து அவர் 8ஆம் அதிபதியாக இருந்தாலும் தொழிலில் வந்து மறைமுக வளர்ச்சி கொடுப்பார். மறைமுக வளர்ச்சினா நீங்கள் செய்கிற தொழிலில் என்ன லாபம் வருதுங்கிறது வெளி உலகத்துக்கு தெரியாமல் மறைமுகமாக வரும். 8ஆம் அதிபதிங்கிற அதிபதி வந்து 10ல் இருந்தார்னா, தொழில் ஸ்தானத்தில் இருந்தார்னா அந்த மாதிரி வந்து மறைமுக வருமானம் அதிகமாக வரும் உங்களுக்கு. இப்போ ஒரு தொழிலை செய்கிறீங்க அப்படின்னா அதில் இந்த அளவுக்கு தான் லாபம் வரும்னு நீங்கள் எதிர்பார்ப்பீங்க, அதை விட ஒரு பல மடங்கு லாபம் வரும். அந்த அளவுக்கு வந்து வந்துடும். 8ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல இருக்கிறது உங்களுக்கு அந்த யோகத்தை கொடுக்கும். அதே 11ஆம் இடத்துல இருந்தாருனாலும் 11ஆம் இடங்கிறது வந்து லாபஸ்தானம், அது அவருக்கு அது சொந்த வீடு. அப்போ 11ஆம் அதிபதி 11லேயே இருக்கிறது பெரிய கோடிக்கணக்கான வசதி வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய கிரகம் இல்லையா. அந்த அமைப்பை வந்து 11ஆம் இடத்துக்குரிய அமைப்பை தான் செய்வார். அப்போ 11ஆம் இடத்துல இருந்தாருனாலும் சரி, அவர் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துலேருந்து 11ஆம் இடத்தை பார்த்தாலும் சரி, அவர் வந்து அந்த 11ஆம் இடத்து பலனை லாப பலனை அதிகமாக செய்வார், யோக பலனையே செய்வார். கெடுதல்கள் அதிகமாக செய்ய மாட்டார், ஏன்னா அது ஆட்சி வீடாக இருக்கிறதுனால. அதே 12ஆம் இடத்துல இருந்தார்னா 12ஆம் இடமும் வந்து அதாவது 6, 8, 12 மறைவு ஸ்தானம். அந்த ஒரு மறைவு ஸ்தானாதிபதி 8ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல இருந்தார்னா இதுவும் வந்து உங்களுக்கு யோக பலன் தான். 12ஆம் இடத்துல 8ஆம் அதிபதி இருக்கிறது பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய பலன் தான். குரு பகவானுக்கு உண்டானது என்னென்ன கொடுக்குமோ அனைத்து சுகபோகங்களும் கொடுத்துருவார். அழியாத சொத்துக்கள், வீடு, மனை, வாசல் எல்லாமே கொடுத்துருவார். ஏன்னா 8ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல ஒரு மறைவு ஸ்தானாதிபதி இன்னொரு மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறது. அது நல்ல யோக பலனையை கொடுத்துருவார். வாழ்த்துக்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்து உங்களுக்கு தொடர்ந்து வீடியோ வரும், பார்க்கலாம்.